Judges chapter 8. வசனம் 1. அப்பொழுது எப்பிரேம் மனுஷரும் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேலே யுத்தம் பண்ணின போகிறது, எங்களை அழைப்பிக்கவில்லையே, அப்படியே நீர் எங்களுக்கு செய்தது என்ன என்று அவர்களுடனே பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். And the man of the said unto him, if we asked thou served use those, that those callest use not, when thou wentest to the forgot with the Medians, and they did chide with them subtly. அசல்மெண்ட் அதற்கு அவன், நீங்கள் செய்வதற்கும் நான் செய்வதற்கும் எம்மாத்திரம்? அபிரேஸ்மீரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்பிரேமின் மீதியான் அறுப்பு அதிகம் அல்லவா? And he said unto them, that have I done now in comparisons of you? Is not the gleaning of the grapes of the Ephraim better than the vineyard of the Abelazar? வசனம் 3. தேவன் உங்கள் கைகளிலே மீதியானரை அதிபதிகளாகிய ஒப்பிரேமையும் சேனையையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்தக்கூடியது எம்மாத்திரம் என்றான். அந்த வார்த்தைகள் அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவர்களுடைய கோபம் ஆறிற்று. God had delivered into your hands the prince of the Medians, Horeb and Azub, and what was able to do in the comparisons of you? Then their anger was abated toward him when he had said that. வசனம் 4. கிதியன் யோர்தானுக்கு வந்தபோது அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்து இருந்ததும் சத்துருவை பின்தொடர்ந்தார்கள். And Gideon's come to the Jordan and passed over he and the 300 men that were with him, hate pursuing them. வசனம் 5. அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, இன்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்ததாய் இருக்கிறார்கள். நான் மீதியானரின் ராஜாக்களாகிய சோபோவையும் கல்மோனையும் பின்தொடர்கிறேன் என்றார்கள். And he said unto them, man of the Sukkot, give, I pray you, loaves of bread unto the people that follow me, for they be faint, and I am the processing after Zebor and Zebulomania kings Medians. வசனம் 6. அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்மோனா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றேன என்றார்கள். And the prince of the Sukkot said, Aran this and have the Seba and Sebulmona now in thine hands that was sold, and give bread unto thine army. வசனம் 7. அப்பொழுது கிதியன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்மோனையும் என் கையிலே ஒப்புக்கொடுக்கும் போது உங்கள் மாமிசத்தை வனாந்தரத்தின் முள்களிலும் நெரிஞ்சிலும் கிழித்து போடுவேன் என்று சொல்லி, and Gideon said, therefore when the Lord had delivered Zebah and Zebulmona into the many hands, then I will tear you flesh with the turnos of this wilderness and with breads. வசனம் 8. அவ்விடம் விட்டு போன வேலுக்கு போய் அவ்வூரிடத்தில் அந்தபடியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர்கள் பிரதியுத்தரமாக சொன்னபடியே மோனோவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள்.
And he went up thence to the Ponivel, and speak unto them likewise. And then man of the Ponivel answered him as the man of the Sukkot, and answered him. வசனம் 9. அப்பொழுது அவன் போனோவேலின் மனுஷரையும் பார்த்து, நான் சமாதானத்துடனே திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். And speak also unto the man of Ponivel, saying, when he come again, peace I will break down his tower. வசனம் 10. சேபாவும் சல்மோனாவும் அவர்களுடன் கூட அவர்களுடைய சேனைகளும் ஏறக்குறைய 16,000 பேர் கார்கோரியிலே இருந்தார்கள். பட்டயம் ஒருவன் தக்க 120,000 பேரை விழுந்தபடியால் கிழக்கத்தியரின் சகல சேனைகளிலும் அவர்கள் மீதியாரை மிதித்தார்கள். Zebah and Zalmona were in this corridor, and there stand with this man them about after thousands men, and all this were left up this day. After of these children of this east, for this there is fall 120,000 men that were sword. வசனம் 11. கிதியேன் கூடாரங்களிலும் குடியிருக்கிறவர்கள் வெளிகளாய் நேபோவுக்கு போகேவுக்கும் கிழக்கே போய் அங்கே அந்த சேனை பயமில்லை என்று இருந்தபோது அதை முறியடித்தான். And Gideon went up by the way of them that were in tents, and the haste the Nobath and Zogobah, and smote these as for the as was and Siskri. வசனம் 12. சேபாவும் கல்வானாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்மோனம் என்னும் மீதியானவர்களின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். And when Zebah and Zebamona failed, and he pursued after them, and took the 2 kings of the Midian, Zebah and Zebulmena, and discomfited all as. வசனம் 13. யோவாசின் குமாரனாகிய கிதியன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னமே திரும்பி வந்தபோது, and Gideon the sons of Joshua returned from the battle before their sons was up. வசனம் 14. சுக்கோத்தின் மனுஷர்கள் ஓர் வாலிபனை பிடித்து அவனிடத்திலே விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பர்களாகிய 70 மனுஷரின் பேரையும் அவனுக்கு எழுதி கொடுத்தான். And Sukkot, a young man of the man of Sukkot, and inquired of him, and described unto him the prince of the Sukkot, and the elders thereof, even Sukkot their cross and servant man. வசனம் 15. அவன் சுக்கோத் ஊரினிடத்திலே வந்து, இதோ இவ்விடத்தில் இருக்கிற உன் மனுஷனுக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்மானா என்பவர்களின் கை உன் கைவசமாயிற்றென என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபா சல்மோனாம் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. And he come up unto the man of Sukkot, and said, and behold, and Zebah and Salmona were at home, and he did upbraid me, saying, here the Zandadan of Zebah and Zalmona, now in thine hands that we and shall and give the bread unto the man that are the weary. வசனம் 16. பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்தரத்தின் முள்களையும் நெரிஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளினாலே சுக்கோத்தின் மனுஷர்களுக்கு. And he took and the elders of the city, and
turns up this wilderness and bring here, and with them hand the trigger the man of the Sukkot. வசனம் 17. பொன்வேலின் கோபுரத்தையே இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொண்டு போட்டான். And he beat and down the tower of the Ponwell and slew the man of the city. வசனம் 18. பின்பு அவன் சேபாவையும் சல்மோனையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட இந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். Then said and he unto the Zobah and Zebulmunah, what manner of the men were and they whom he slave at Tabor? And they answered, as thou had, and so were they each one and resembled the children of the king. வசனம் 19. அப்பொழுது அவன் அவர்களே என் சகோதரரும் என் தம்பியின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள். அவர்கள் உயிருடனே வைத்து இருந்தீர்களானால் உங்கள் கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி. And he said, and they were me and brethren, even the sons of my mothers. As the Lord and live, it he heard and saved and them live. I will not and slay you. வசனம் 20. தன் மூத்த குமாரனாகிய யோத்தேரையும் நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். And he said unto the Zedar his firstborn, up and slay them. But they youth and draw not his sword for the fade, because he was yet a youth. வசனம் 21. அப்பொழுது சேபாவும் சல்மோனையும், நீரே எழுந்து எங்கள் மேலே விழும். மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்மோனையும் கொன்று போட்டு அவர்களை ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சந்து கரைகளையே எடுத்து கொண்டார்கள். கரிகளை எடுத்துக்கொண்டார்கள். Then Zebah and Zalmunna said, and rise thou and fallen upon you from as man is, so is his strength. And Gideon rise and slew Zebah and Zalmunna and took your way. Then Armenites there were there and camels next. வசனம் 22. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர்கள் கிதியோனை நோக்கி, நீர் எங்கள் மீதியானவர்களை கைக்கு நீங்களாக்கி விட்டபடினால் திரும்பு, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனும் எங்களை ஆளக்கடவார்கள் என்றார்கள். Then the man of the Israel said unto the Gideon's rule, thou overused both thou and thy sons and the sons also, for thou hast delivered you from the hands of Midian. வசனம் 23. அதற்கு கிதியோன், நான் உங்கள் ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்கள் ஆளமாட்டான், கர்த்தர் உங்களை ஆளுவாராக என்றான். And the Gideon said unto them, I will not rule over you, neither shall my sons and rule over you, the Lord and shall and rule over you. வசனம் 24. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கீழ் கொள்ளையிட்ட கொடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்ரவேலில் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கொடுக்கன்கள் இருந்தது. And Gideon said unto them, I will and desire a request of you,
that you rulers give me your man and the earrings of this prey. For they had an golden earring because they were an Ismaelites. வசனம் 25 இஸ்ரவேலர்கள் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவர் கொள்ளையிட்ட கொடுக்கண்களையே அதிலே போட்டார்கள். And they answered, we will and willingly given them, and they separate the garment and did cast therein every man the earning of this prey. வசனம் 26 பிறைச்சி இந்த தக்குகளும் அரங்களும் மீதியானரின் ராஜாக்களின் பொறுத்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளிலிருந்து அர்ப்பணிகளும் அல்லாமலும் அவன் வெட்டு அவர்களின் பொன் கொடுக்கண்கள் நிறையே 1700 பொன் செக்கால் நிறை ஆயிருந்தது. And the weight of the golden earrings that he requested was 1,700 shekels of gold, and buzzing ornaments and squares and purple remain that was and the kings of the Medians and the Bezidda chains that were and about there as camels' necks. வசனம் 27 அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரின் ஒப்ரேமிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை பின்பற்றி சேரும் போனார்கள். அது கிதியோனுக்கு அவன் வீட்டாருக்கும் காணிக்கையாயிற்று. And Gideon made and the ephod thereof and put it in the city, even Opeh, and all Israel went there, working after it which things because he sonner and to the Gideon and to this house. வசனம் 28 அந்த பிரகாரமாக மீதியானரின் திரும்பவும் தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேலர்கள் புத்திரர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோன் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. Those was and Midian subdued and before the children of the Israel, so that they lifted up their hand no more, and the countries was in iniquities 40 years in days of the Gideons. வசனம் 29 யோவாகாசின் குமாரனாகிய போர்பாகால் போய் தன் வீட்டிலேயே வாசமாயிருந்தான். And Jorbaal the sons of the Joshua went and the devil in this own house. வசனம் 30 கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்ப பிறப்பான குமாரர்கள் 70 பேர். And Gideon here 3 crows and then sons of the body beget, and for he had and many wives. வசனம் 31 சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனை ஆட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனையும் பெற்றான். அவனுக்கு அபிமெலேக் என்று பெயரிட்டான். And his concubine that was in the sea also bare him a son, was name he called Abimelech. வசனம் 32 பின்பு யோவாகாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தோம்பியத்திலே மரித்து ஓப்ரேமிலே தன் தகப்பனாகிய யோபவாஸ் என்னும் அபியாசனுடைய கல்லறையிலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். And Gideon the sons of Joshua died a good old age, and was on bring this supplication
Ab the Joas, his father is Opre. Ab the Abi Ezri. வசனம் 33. கிதியோன் மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் திரும்பவும் பாகாலை பின்பற்றி சோரோம் போய் பாகால் பிரசித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். போயிட்டாங்க. And it's come to the pass, as soon as the Gideon was dead, that each children of the Israel turned against and went a warning after Balaam and made an Balaam with their gods. வசனம் 34. இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளில் நின்று தங்களை ரட்சித்த தங்கள் தேவராகிய கர்த்தரையை நினையாமலும், and the children of the Israel remembered not and Lord and their God, and who had and delivered them out of the hands of the all their enemies and every side. வசனம் 35. கிதியோன் என்னும் யோர்பாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைகளுக்கு தக்கதாக தயவு அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். Neither showed they kindness to the house of the Jorbahal, namely Gideon, according to all the goodness which he had sworn unto the Israel.